டிசம்பர் 28ஆம் தேதி ஆஸ்திரேலியால மெல்பர்ன் ரைட் வந்து நடக்க போகுது. ஸோ பிகேஎல் வந்து நடத்துறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆஸ்திரேலியால ஒரு சில விஷயங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக 2 கபடி மேட்சஸ் வந்து நடத்துறாங்க. அதுதான் இந்த மெல்பர்ன் ரைட். 2 மேட்சஸ்லயும் ஒரு 4 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம், அதை விட்டுறலாம். அதை தாண்டி 3 இந்தியன் டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த இந்தியன் டீம்ஸ்ல முன்னாள் பிகேஎல் வீரர்கள், இப்போ இருக்கிற பிகேஎல் வீரர்கள் பர்தீப் நர்வால், அஜய் தாக்கூர், ராகேஷ் குமார், அனூப் குமார், ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே வெவ்வேறு டீம்ஸ்க்காக ப்ளே பண்றாங்க. அண்ட் அதுதான் இந்த மேட்சஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கிறேன். இப்போதைக்கு ஒரு 2 டீமோட அந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பிளேயர் லிஸ்ட் வந்து கிடைச்சிருக்கு. தமிழ் தலைவாஸ் டீம்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மெல்பர்ன் ரைடோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே செம்ம ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனூப் குமாரோட பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ் மாஸ்டர் டீமுக்கும் நம்ம அஜய் தாக்கூரோட பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ் மேவரிக்ஸ் டீமுக்கும் தான் மேட்சஸ் வந்து நடக்க போகுது. அனூப் குமாரும் அஜய் தாக்கூரும் கேப்டனா இந்த மேட்ச்ல வந்து மோதிக்க போறாங்க. அண்ட் அவங்க ஸ்குவாடோட பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் இப்போ அனூப் குமாரோட பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ் மாஸ்டர் டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அனூப் குமார் தான் வந்து கேப்டன்ஷிப் வந்து பண்ண போறார். அண்ட் அவருக்கு பக்க பலமா ராகேஷ் இருக்கிறார், சுகேஷ் ஹெகடே, ஜெய் பகவான், மணிந்தர் சிங், ஜீவா குமார், சந்தீப் நர்வால், விஷால் பரத்வாஜ், சௌரப் நந்தால் அண்ட் கடைசியா மோஹித், ரன் சிங், அப்புறம் தமிழ் தலைவாஸ் டீமோட இப்போதைய கேப்டன் நிதிஷ்குமார், அப்புறம் இந்த டீமை வந்து கோச் பண்ண போறது 3 பிகேஎல் டைட்டில் அடிச்ச பிசி ரமேஷ். அண்ட் இப்போ நம்ம தலைவர் ஐஸ்மேன் அஜய் தாக்கூரோட ஸ்குவாட் வந்து பார்த்துடலாம். கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் அஜய் தாக்கூர் தான். அவருக்கு பக்கபலமா பர்தீப் நர்வால், தீபக் குட்டா, நிதின் ரவல், சச்சின் தன்வர், மயூர் கடம், ராகேஷ், நிதிஷ்குமார், ஆதித்யா, பிரியங்க், ஆதர்ஷ், அப்புறம் நிதின் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் இந்த டீமோட கோச் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் தமிழ் தலைவாஸ் டீம் கோச் பாஸ்கரன் சார் தான். அண்ட் நண்பா, இன்னொரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ரைடர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டீம் வந்து இறங்கியிருக்காங்க. போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்தீப் நர்வால தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி அங்க போன பிளேயர்ஸ்ல யாரெல்லாம் ரெஸ்ட்ல இருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யாரெல்லாம் ரெஸ்ட்ல இருக்காங்களோ அவங்களை அப்படியே எடுத்து அடுத்த மேட்ச் போட்டு பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல. அந்த டீமோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் பெருசா எதுவுமே தெரியல. வந்த பிறகு உங்களுக்கு வந்து அப்டேட் நான் பண்றேன். நண்பா, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். டிசம்பர் 28ஆம் தேதி நடக்க போற மெல்பர்ன் ரைடோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீங்க எந்த டீமுக்காக சப்போர்ட் பண்ண போறீங்க? அனூப் குமாரோட பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ் மாஸ்டர் டீமுக்கா, இல்லைன்னா ஐஸ்மேன் அஜய் தாக்கூரோட பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ் மேவரிக்ஸ் டீமுக்கா? நான் வந்து அஜய் தாக்கூருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன். ஸோ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்தது கபடி திருவிழா தான் இருக்கு. 26, 27 வந்து பாத்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 11ஓட பிளே ஆஃப்ஸ் வந்து நடக்கும். 28ஆம் தேதி பிகேஎலோட மெல்பர்ன் ரைட் நடக்கும். 29ஆம் தேதி பிகேஎல் சீசன் 11ஓட கிராண்ட் ஃபினாலே நடக்கும். ஸோ உங்களுக்கு தொடர்ச்சி அடுத்தடுத்த தரமான மேட்சஸ் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் தான் இதே போல என்னோட வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.